குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. சரியான குளிருங்க. வெயில் வருது. ஜன்னல் திறக்கலான்னு திறந்தா ஃபுல்லாக ஐஸ் மாதிரி காற்று, பனி காற்று மேலே அடிக்குதுங்க. சரியான பனி. நேற்று நைட்டு ஃபுல்லாக பூபால் கிட்ட போயிட்டு இருக்கு ட்ரெயின். இன்னும் பூபாலுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கு. பயணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் வெளியில காட்டுறேன் பாருங்க. சரியான பனி, சரியான குளிர். ஃபாக் இப்போதான் மறைஞ்சிருக்கு. ஆனாலும் வெயில் பார்த்தீங்கன்னா வருது. இருந்தாலும் ட்ரெயின் போகிற வேகத்தில் அந்த காற்றுல ஃபுல்லாகவுமே ஐஸ் காற்று தாங்க மேலே இருக்குது. என் தொண்டையெல்லாம் மாறிடுச்சு. இங்கேயே எவ்வளோ பனியாக இருக்குது, அந்த சைடு எவ்வளோ பனி இருக்குன்னு தெரியல. நான் வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். சரியான பனி. எனக்கு என் கையெல்லாம் பாருங்க. இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குங்க பூபாலுக்கு. இப்போ போய்கிட்டே இருக்கேன். பூபால்லேருந்து அடுத்தது வந்து குவாலியர்ன்ற ஒரு ஜங்ஷன், அதுக்கப்புறம் ஜான்சின்னு ஒரு ஜங்ஷன். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் விடிகாலம் ஒரு 4:15 வந்து ட்ரெயின் ரீச் ஆகணும். ஆனால் போகிறத பார்த்தா 5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெயில் வந்துருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி. இது விட்டால் வந்து பூபாலில் தான் வந்து ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் வந்து குவாலியரில் நிறுத்துவாங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் வெளியில் டிஃபன் எனக்கு கிடைச்சா ட்ரை பண்ணலாம் பார்த்துட்டுங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பூபாலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக போச்சு. அதுக்குள்ளே அது எடுக்கிறதுக்குள்ளே சரியான குளிர். அதுவும் இல்லாமல் பாகு அதிகமாக இருந்ததுனால சரியாக தெரியல. ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால. ஸோ நான் நீ போக என்ன இருக்குது ஏதாச்சும் புதுசாக இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க அப்படியே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு பகல் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பாதி தூரம் கடந்து வந்துட்டேன். பாதி தூரம் இருக்குது. இந்த பாதி தூரம் கடக்கணும். வாங்க. மணிக்கு தாங்க அப்படியே குளிரே அப்படியே அடங்குற மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் 7:30 அடங்கிடும் பாருங்க. சரியான குளிருங்க. இடத்துல பாருங்க எப்படி செதுக்கி ஒரு கோயில் மாதிரியே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு கோயில் இல்லைங்க. மலை உச்சியில் என்ன ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. ஃபுல்லாகவுமே காடு தாங்க. ஆனால் இங்கெல்லாம் காலங்காலத்தில் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியலங்க. சரியான பனி. இங்கே எப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஐயோ, காலெல்லாம் விரைச்சி போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது பூபால் வர்றதுக்கு. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. பயணம் பண்ணி போயிட்டே இருக்கோம். ட்ரெயின் ஜேர்னி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது. இன்னும் ஒரு நைட்டு நடக்கணும். நாளைக்கு இதோட பனியாக இருக்கும். நாளைக்கு சண்டிகர் ரீச் ஆகும்போது இந்த இமாச்சல பிரதேஷ் கிட்ட இருக்கிறதுனால இதோட பனியாக இருக்கும். இருந்தாலும் சமைச்சு தான் ஆகணும். அங்கே போகலாம். இங்கே இருந்து அனுபவம் பார்க்கலாம்.
பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துலலாம். ஃபுல்லாகவுமே ஹில்ஸு தாங்க. மலையை போட்டு எப்படி செதுக்கி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது மேலே ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகும் போல இருக்குது. அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. பூபால் வந்துருச்சுங்க. பூபாலில் தான் இங்கே தான் வந்து நேரம் தாங்க பூபாலே வந்திருக்கு. நேற்று நைட்டு இந்த ஊருக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம தான் இறங்குனது. அதுக்கப்புறம் வெளியவே இறங்குறோம். சப்பாத்திங்க, தால் குழம்பு நல்லாவே இல்லை. இது வந்து கச்சோரி சமோசா, இது வந்து பூரி. இந்த குழம்புக்காகவே அந்த பூரி வாங்கினேங்க. இது விட்டால் நீ நைட்டு தான், நைட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கிட்டேங்க. ஸோ சாப்பிட்டுட்ருக்கேன். ட்ரெயின் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் குளிர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டே பயணம் பண்ணுவோம். நல்லா இருக்கு. இந்த நார்த் இந்தியன் ட்ரெயினில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினில் வந்து நம்ம சாப்பாடு இந்த மாதிரி வேணும், நம்மளுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிய டயத்தில் பெரிய பெரிய ஜங்ஷன்லலாம் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து போட்டு போயிடுறாங்க நம்ம சீட்டுக்கிட்ட. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நான் அடுத்த ஸ்டாப்பில் இந்த சாப்பாடு வேணும்னு சொன்னோன்னா, சீட் நம்பரே நம்ம கோச் நம்பர் சொன்னோன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது வந்து இங்கே தான் நான் பார்க்குறேன். இது நம்ம தமிழ்நாடு சைடு இருக்கான்னு தெரியல. இருந்தால் யாராச்சும் கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் சூப்பரான விஷயங்க. இந்த சைடு வந்து அதிகமாக சாப்பிட்றது சப்பாத்தி, ரொட்டி, தால், கச்சோரி இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. மீல்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூப்பரான விஷயங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இப்போ தான் நான் சாப்பிட்டு வெளியில் வந்திருக்கேன். இப்போ தான் வெயில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு வந்திருக்கு. வெயில் வந்து பளிச்சுன்னு வந்திருக்கு. இதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் பனியாக தாங்க இருந்தது. ஸோ இப்போ போய் நான் படுத்து வீடியோ ஏதாச்சும் இருந்தால் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிவிட்டு நான் சாயங்காலம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் நமக்கு சேர வேண்டிய இடமே வரும். ஸோ வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஃபுல்லாக இந்த ட்ரெயினில் தான் இருக்கும் போது நான் போய் படுத்துட்டு அவங்க சொல்கிறேன். ஆனால் இது சூப்பரான விஷயங்க. இந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நம்ம புக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாப்பில் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எப்படி இருக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஃபுட்டு வேணும்னா ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்லுங்கள். நம்ம போயிட்டு மதியம் எனக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. ஜான்சி ஜங்ஷனில் இருக்கேன். ஜான்சியில் வந்து ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பிவிட்டானுங்க வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு. சிக்னல் போட்டிருக்கு. டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. வெயில் வேறு அடிக்குது விடாமல். இப்போ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு போவாங்க. மறுபடியும் போய் தூங்குறது தான் வேலை. இங்கே இது வந்து ஒரு பெரிய ஜங்ஷனுங்க. ஜான்சின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜான்சின்றது வந்து இந்த நார்த் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷன் மாதிரி. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குவாலியர் வரும். குவாலியருக்கு அடுத்தது இன்னும் 2-3 ஸ்டாப்பு ஆக்ரா வரும். ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஆக்ரா. அதுக்கப்புறம் ரூட்டு மாறிடும். அதுலேருந்து நேராக ஒரு 300 கிலோமீட்டர் போனால் டெல்லி. ஆனால் நம்ம போகிறது வந்து சண்டிகர். அதனால் வேறு ரூட்டு போவோம். அந்த ட்ரெயின் பரவாயில்ல. போக அப்படியே கொஞ்சம் செட் ஆகிடுச்சிங்க. அந்த ஸ்மெல்லு வந்து தெரிய மாட்டேங்குது. உள்ளே ஏறும்போது தான் அந்த ஸ்மெல் இருந்தது. இப்போ அப்படியே பழக்கமாகிடுச்சு. வேறு வழி இல்லைல்ல.
எங்கேயாச்சும் ஒரு சிலர் தாங்க இங்கே வந்து தமிழ் மெம்பர் இருக்காங்க, அதிகமாக வந்து இங்கே இல்லை. ஸோ இப்போ வந்து வெளியில் நின்றுட்டுருக்குறேன் ட்ரெயினை எடுக்கிறதுக்காக. இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்துருக்கு, ட்ரெயின் நின்றுட்டுருக்குங்க. ஜான்சிக்கு ஒரு டாட்டா. ஜான்சிலேருந்து கிளம்பிடுச்சிங்க ட்ரெயின். ஆனால் ட்ரெயின் வந்து நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. நீ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 6:30 தான், ஆக்ராவில் தான் நீ அடுத்த ஸ்டாப் நிறுத்துவாங்க, குவாலியருக்கு அடுத்தது. அங்கே அப்படியே போகலாம். ஆக்ரா கேன்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்து தான் ஒரு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து செம்ம தூக்கம். சூப்பராக சன்ரைஸ் ஆகுதுங்க இந்த ஜங்ஷனு. இதுக்கு அந்தாண்டு ஃபுல்லாகவுமே வயல்வெளிங்க, சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. சன்ரைஸ் ஆகிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அதுக்காகவே இப்போ எந்திரிச்சிட்டேங்க. என்ன வைப்பு, சரியான வைப்புங்க. ட்ரெயின் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, 2 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பராக இருக்குங்க வியூ. சரியான வியூங்க. அடுத்தது வந்து ஆக்ரா ஜங்ஷனு. 7 மணி ஆகிடும் கிட்டத்தட்ட. நம்ம நாளைக்கு காலையில் 5-6 மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன், ஏர்லி மார்னிங். சரியான குளிராக இருக்குங்க. டெல்லி கிட்டே வந்துட்டோம். டெல்லி கிட்டே இவ்வளோ வயல்வெளி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த சைடு வரேன், இந்த பக்கம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன கிளைமேட்டுங்க, சூப்பரான வியூங்க. வாங்க போக போக வேறு ஏதாச்சும் இருந்தால். சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு ட்ரெயின் வந்து ஆக்ரா ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆக்ராவில் இருக்கேன் இப்போ நான். இங்கே வந்து தாஜ்மஹால் பார்க்க வரணும்னா இந்த இடத்துல தான் இறங்கணும். உங்களுக்கே தெரியும், அதனால சும்மா சொன்னேன். இருங்க நான் வெளியில் போயிட்டு எப்படி இருந்து பார்க்குறேன். செம குளிருங்க. 7 மணி தான் ஆகுது, சரியான குளிர். எல்லாருமே சொட்டரோட சுற்றுறாங்க. வெளியில் ஐஸ் மாதிரி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது. செம்ம குளிருங்க இந்த இடத்துலலாம். ஃபுல்லாக தால், சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக கிடைக்குது. இவர் வந்து உளுந்தூர்பேட்டைங்க. இவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு சண்டிகரில். இவர்கிட்ட தான் கம்பெனி கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன். இவர் தான் ஒருத்தர் கம்பெனி கிடச்சார், தமிழால். சீட்டுக்கு நல்லா இருக்காரு. ஃபுல்லாக தால், சப்பாத்தி தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. ட்ரெயினர் எடுத்துருமான்னு தெரியல. ஆக்ராங்க இது. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் கிட்ட தாஜ்மஹால். நம்மளால் ஆனால் வர முடியாது, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான், ஆனால் வந்து இறங்கி போக முடியாது பாருங்கள். நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இன்னொரு வாட்டி வந்தால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரெயின் வந்து இதை விட்டால் வந்து நான் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் சண்டிகர் போகிறதுக்கு. அதனால் என்னால் வந்து இப்போ தாஜ்மஹால்லாம் போக முடியாது. தாஜ்மஹால் பெருசாக பார்க்கறதுக்கு இருக்கும்தான், பட் ஆனால் வரும்போது டைம் கிடைச்சா ட்ரை பண்ணலாங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ட்ரெயின் ஹார்ன் அடிக்குதுன்னே தெரியலைங்க, எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே 7 மணி இல்லை, 4 மணி 5 மணிலேருந்தே அந்த காற்று அடிக்கும்போது ஜில்லுன்னு இருக்குங்க, செம குளிர். கை காலில் எல்லாத்துலேயும் சாக்ஸு, க்ளவுஸு, இந்த மேலே ஃபுல்லாக எல்லாம் போட்டு சேஃப்டி ஆகிட்டாங்க. எல்லாருமே உள்ளே ஆல்ட் ஆகிட்டாங்க.
நான் மட்டும்தான் கையெல்லாம் நாளைக்கு காலையில் என்ன ஆகும்னு தெரியல. ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஜங்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் ஃபுட்டு ஏதாச்சும் கிடச்சா அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த நார்த் இந்தியன் சைடு வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஊர் சைடு மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப கடமைக்குன்னு தான் இருக்கும். இந்த சப்பாத்தி தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு மீல்ஸ் எல்லாம் கிடைக்காது. நீங்கள் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா சவுத் இந்தியன் ஹோட்டல் ஏதாச்சும் இருந்தால் அங்கே போய் சாப்பிட்லாம். அதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சுத்தமாக கிடைக்காது. நான் ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்கள். இது வந்து 2வது வீடியோவாக வரும். ஏன்னா லென்த்தாக இருக்குது வீடியோ. அதனால் வந்து 2 வீடியோவாக தான் போட முடியும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஒன்றும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான ஃபாகு. காலையில் ட்ரெயினே ஓட்ட முடியாது, அவ்வளோ ஃபாகு காலங்காத்தால. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் வாங்கினாங்க. இப்போ வந்து ஆக்ரா தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த பிஸ்கெட்டில் வந்து ஒரு ஆஃபர், ஒரு லக்கி ப்ரைஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. இது வந்து இது எதுக்குன்னா, இது வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு சிப்பு கோடு இருக்கும். அந்த கோடு வந்து பிஸ்கெட்டுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா 3 லட்சம் ரூபாய் மதிப்பான 3 சாம்சங் ஃபோனு, 5 சாம்சங் ஃபோனு, அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஒரு தங்க நகை 10,000 ரூபாய் மதிப்புள்ளது. அதுக்கப்புறம் வந்து 2,000 ரூபாய் கிஃப்ட் கார்டு அமேசான் பேலேருந்து கொடுப்பாங்க. இது கிடைச்சா மட்டும் லக்கிக்கு. இது தமிழ்நாடு சைடும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆக்ராவில் பிஸ்கெட் வாங்கினப்போ பார்த்தேன். நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமான ஏரியான்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ட்ரெயினுக்குள்ளே வந்து அப்படியே பேசஞ்சர் மாதிரியே இருக்கிறதெல்லாம் நைட்டில் பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஸ்லோவாக வரும்போது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திருட்டு இருக்காமா. சேஃபாக ட்ராவல் பண்ணோம். அதுதான் பக்குன்னு இருக்குது. இங்கே சார்ஜ் ப்ளக்கு கூட இல்லைங்க. இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சார்ஜ் ப்ளக்கு கூட இந்த கோச்சில் இல்லை. என்னதான் டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல. இந்த ட்ரெயினை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே மக்களே, டெல்லி ஜங்ஷனில் தண்ணிக்காக நின்றுட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய ஜங்ஷனில் தண்ணி இடம் காணுங்க, பைப்பு காணும். எங்கே பிடிக்கிறதுன்னு தெரியல. டெல்லியில் இருக்குங்க. டெல்லியில் நிஜாமுதீன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னும் சிக்னல் போட்டதுக்கப்புறம் போனால் போதும். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சண்டிகர் போய் ரீச் ஆகிடுவேன். நாளையிலேருந்து விலாகு கண்டினியூஸாக வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட். ஹலோ மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. கை காலெலாம் நடுங்குதுங்க. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து கல்காக்கு போனோம். கல்காக்கு வந்து ட்ரெயின் 10 மணிக்கு தான். 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் நான் வந்து பஸ்லேயே போக போகிறேங்க. பஸ் ஸ்டாப்பு வேறு அந்தாண்ட போனோம். சரியான குளிருங்க. பத்தாடி கை காலெலாம் நடுங்குதுங்க. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாப்புக்கு போனோம். அடுத்தது பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 கை கூட வெளியில் காட்ட முடியல. அப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ தாங்க ஒரு டீ குடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து கல்காக்கு. 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 6:20க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 7 மணி ட்ரெயின் தான் ஏறணும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கிடைக்குமா என்னன்ட்டு போய் பார்த்தா தாங்க தெரியும். கூட்டமே இல்லை, ஆனால் சரியான குளிருங்க. குழந்தையெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் நிற்க வச்சுட்டு இருக்காங்க, எப்படி தான் கூப்பிட்டு வராங்கன்னு தெரியலைங்க. செம குளிர், ஃபஸ்ட் டைம் வர்றதுனால. நான் உங்களுக்கு பஸ் ஏறிட்டு அப்புறம் வீடியோ. ஹலோ மக்களே, சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். இதுக்கப்புறம் கல்கா போய் கல்காலேருந்து ஷிம்லா போய் அங்கேருந்து மணாலி கசோல் எங்கேயாச்சும் போகிற மாதிரி ஐடியா. இதோட அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஸ்னோஃபாலோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் வீடியோவில் நல்ல கண்டென்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ குளிர் இப்போ கொஞ்சம் அளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. அங்கே குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க, நெருப்பு வச்சு அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் சம்பவம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கேயே இவ்வளோ குளிர். ஷிம்லா, மணாலி, ஹிமாச்சல பிரதேஷ்லாம் -2 -5 இருக்குது. போனால் தான் தெரியும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். see you, bye from சபரி அண்ட் பீஸ் மக்களே, பீஸ்.